1947 நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் கிடச்சிச்சிங்க இந்தியாவுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மள பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உள்ளாடி வந்தாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஸ்பைசஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அந்த ஸ்பைசஸ்லாம் யார் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போர்ச்சுகீசியர்களும், டச்சுக்காரர்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போய் அங்கே வந்து ஒருத்தவங்க குடுத்துருக்காங்க. அப்படி அவங்க கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வரி விதிச்சு குடுத்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்தவங்க எங்கேருந்து வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, நாம ஏன் அவங்ககிட்ட காசு குடுத்து வாங்கணும்? நாம ஏன் இடையில இடைத்தரகர் மாரி கமிஷன் குடுத்து வாங்கணும்? ஏன் நம்மளுக்கு தரம் தெரியாதா? நம்ம இந்தியாவுக்கு போக முடியாதா? நாம போய் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இவங்க உள்ளாடி வராங்க. அப்படி உள்ளாடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய 2 ஆளுமைகள் இருக்கிறாங்க. இந்தியாவுல வணிக வியாபாரம் பண்றதுக்கு. யாருன்னு சொல்லிட்டோம்னா, பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய பகுதியில வந்து ஜெர்மனி குரூப்பும், இந்தாண்ட கர்நாடகாக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில இன்னொரு குரூப்பும் 2 குரூப் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 குரூப்காரங்களையும் பார்த்தோன்னே, இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்க புதுசா வியாபாரத்துல வந்தோன்னே, ஜெர்மனி குரூப்பும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க, ஆளுக்கு அதிகமான வரி குடுத்து, ராஜாக்கள்கிட்ட அதிகமான வரி குடுத்து, இவங்க பொருள் வாங்குறாங்க. உடனே இவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, இவங்களும் குறுக்கால புகுந்து ஒவ்வொரு ராஜாட்டையும் போய் டீல் பேசுறாங்க. அவங்க என்ன வரி குடுக்குறாங்களோ, அத விட அதிகமான வரி உங்களுக்கு குடுக்குறேன். முன்ன அவங்க 2 குரூப்பையும் இந்தியாவ விட்டு வெளியில தொரத்துங்க. நீங்க அவங்க கூட எந்த ஒரு பழக்கமுமே வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் மூவ் பண்றாங்க. இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களுடைய நோக்கம் முழுக்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு இங்கேருந்து பொருள் வாங்கிட்டு போய் வித்து நம்ம பணக்காரங்களாகணும். அது மட்டும் தான். யாரு வெளியில போய் பணக்காரங்களா வராங்க அப்படிங்கிறதுல மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி, குறுக்கால எதிரிகள் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாடியே தான் அடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அது காலகட்டங்கள் போக போக அவங்க வெளியில போனவாட்டி, ஒவ்வொரு ராஜாக்கிட்டையும் நட்பு பாராட்டுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ராஜா இருக்கிறாரு. ஒரு பேரரசர்ட்ட போய் நட்பு பாராட்டுறாங்களா, அவருக்கு கீழ இருக்கிற சிற்றரசர்கிட்ட போயிட்டு, நான் வந்து அவர் மகாராஜாவுடைய தோஸ்து. அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனாங்களாம். அப்படி நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு நான் நான் உங்ககிட்ட வந்து வரி கம்மியா தான் குடுப்பேன். நீங்க வந்து பொருள் குடுக்கணுங்கிறது. அதுக்கு ராஜா சின்ன ராஜா ஒத்துக்கல அப்படின்னா, உடனே பேரரசர்ட்ட போயி, அவன் உங்கள பத்தி தப்பா பேசுறான். நம்ம அவர்ட்ட சண்டைக்கு போலாம். உங்கள தரக்குறைவா பேசுறாங்கன்னு சொல்லி, அங்க போய் சண்டை மூட்டி விடுறது. இப்படி ஒவ்வொருத்தர்ட்டயா சண்டை மூட்டி விட்டு ஒவ்வொரு ராஜாக்கிட்டயும் பெரிய ராஜாவுக்கும், சின்ன ராஜாவுக்கும் சண்டை மூட்டி விட்டு, சின்ன ராஜாக்கள் எல்லாரையும் அழிச்சு ஒரே ஒரு பெரிய ராஜா கண்ட்ரோல்ல கொண்டு வந்து, கடைசியா அந்த பெரிய ராஜாவையும் தட்டி தூக்கிவிட்டு, அந்த இடத்துல இவங்க வராங்க. இவங்களுக்கு கீழ ஒரு 10 ஊர் வருதா, இப்படிதான் அந்த 10 ஊர்ல இருந்தும் ஒரு ரயில்வே தண்டவாளம் ட்ராக் போட்டு, அங்கருந்து நம்ம பொருட்கள் எல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி வாங்கிட்டு போனவங்க தான் இருந்துகிட்டு, நாம ஏன் மளிகை பொருள் மட்டும் வாங்கிட்டு போனோம், இங்க இருக்கக்கூடிய வளங்களையும் சுரண்டி எடுத்துட்டு போலாம். நம்ம சொன்னா இவங்க கேட்கணும். நாம சொல்றதுக்கு தகுந்த மாரி இவங்க வரி குடுக்கணும். இவங்க எப்படி வாழணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி, கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணாங்க. அப்படி வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 30,00,00,000 இந்தியர்கள் 1947 சுதந்திரம் கொடுக்கும்போது 30,00,00,000 பேர் இருந்திருக்காங்க. அந்த 30,00,00,000 பேர வெறும் 3,00,000 பிரிட்டிஷ்காரங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. 30,00,00,000 எங்க இருக்குது, 3,00,000 எங்க இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே உண்ம தான். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் முன்ன இந்த மாரி மூவ் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க.